2019ல சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் பில் சம்பந்தமா பார்லிமெண்ட்ல மீட்டிங் நடந்துச்சு. அப்போ அந்த மீட்டிங்ல நார்த் இந்தியன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சான்ஸ்கிரிட்ட எல்லா இந்திய மொழிகளுக்கும் தாய்மொழியாக ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்போ நம்ம மதுரையை சேர்ந்த MP வெங்கடேசன் என்ன சொன்னார்னா, இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக சமஸ்கிருதத்தையும் உலக அறிவினுடைய ஆதாரமாக சமஸ்கிருதத்தையும் அவர் முன்வைத்தார். இது அடிப்படையில் ஆதாரமற்ற ஒரு கருத்து. சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு ராஜஸ்தானத்தினுடைய அத்திப்பாராவிலும் குஜராத்தில் இருக்கிற ஜுனாகத்திலும் கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டின் காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு. ஆனால் தமிழ் மொழியில் கிடைத்திருக்கிற முதல் கல்வெட்டு மதுரையில் மாங்குளத்திலும் தேனியில் புலிமான் கொம்பையிலும் கிடைத்திருக்கிறது. இந்த கல்வெட்டின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்ததற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள், எது மூத்த மொழி? உங்களை விட 700 ஆண்டு வயதானவர்கள் நாங்கள். 2000 வருடத்துக்கு முன்பு சமஸ்கிருதத்தில் இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கிறது. ஒரு பெண்ணாவது எழுத்தாளர் சமஸ்கிருதத்திலே உதயமாகி இருக்கிறாரா? ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 40க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை கொண்ட ஒரே உலக மொழி தமிழ்.